இப்ப அந்த அஜய் ரஸ்தோகி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நீங்க பண்ணது ஒரு காலையிலக்குள்ள ஒரு 12 மணி நேரத்துல நீங்க இத்தனை உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், அதை நாங்க பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி இப்ப நான் ஒரு மருத்துவத்துறையில ஏற்பாடு பண்ணி ஒரு 41 உடலை நான் இப்ப உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன். அதே மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வாங்க. அப்ப கூட நீங்க கொஞ்சம் இதா இருந்திருப்பீங்க, கொஞ்சம் இதா ஒரு அது என்ன சொல்றது, ஒரு இது பதட்டமா இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நான் ஒரு 41 பிணங்களை ஏற்பாடு பண்ணி தர்றேன். இப்ப எனக்கு முன்னாடி நீங்க அங்க செஞ்ச மாதிரி அதே நேரத்துக்குள்ள செஞ்சு முடிப்பீங்களா, நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கவான்னு ஒரு கிடுக்குப்புடி கேள்வி கேட்டிருக்காரு. அதுல மருத்துவர்கள் பூரா அரண்டு போய் கிடக்குறாங்க. இல்ல அது நான் என்ன வெளியே வர்ற செய்தியை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அப்படி எங்களால செய்ய முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றதா சில விஷயங்கள் வெளியே வருது. இன்னொன்னு, இதுல ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, இதுல ஆப்புன்னு சொல்லுவாங்களா, அது திமுக அரசுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த கரூர் சம்பவம் ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல இருந்த ஒரு பெண், காயமடைந்த பெண், அவங்க இவ்வளவு நாள் சுயநினைவு இல்லாம இருந்ததாகவும், இப்ப அவங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஜய் ரஸ்தோகிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதாவும் வெளிவருது. பல விஷயங்கள் வெளிவருது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல என்னைய யாரோ தள்ளி விட்டாங்க, எனக்கு ஏறி மிதிச்சாங்க, என் செயினை புடிச்சு இழுத்தாங்க, அதனால மர்ம கும்பல் உள்ள வந்திருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த நீதிபதிகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகம் தான் மக்களே நம்மளுக்கும் இருந்துச்சு. மர்ம கும்பல் நுழைஞ்சிருக்கா, அதை விசாரிங்கப்பான்னு எல்லாரும் சொன்னோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை போக்கு காட்டுறதுக்குதான் அரசு இருந்துச்சே தவிர அதை நான் கரெக்டான முறையில விசாரிச்சிருந்தா இந்த வழக்கோடைய கோணமே வேற மாதிரி போயிருக்கும். இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி போகுது. இனிமேனாச்சும் இப்ப சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க உண்மையிலேயே அந்த 41 ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னா அது எதுக்காண்டி, என்ன நடந்துச்சு அங்க, உண்மையிலேயே அது எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். தயவு செய்து அந்த 41 ஆத்மாக்களுக்காகனாச்சும் திமுக அரசு, அதாவது அரசாங்கம், இது சிபிஐ ஆபீசருக்கு ஒத்துழைங்க. சிபிஐ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. ரைட்டு, நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணு தெரியலாம். அவங்க ஒரு கோணத்துல, இப்ப அந்த மக்கள் யாரு, உங்க மக்கள் தானே, உங்க ஊர்ல இருந்தவங்க தானே. ஒரு 70 நாளைக்கு முன்னாடி அவங்க எல்லாம் நம்மளோட நடமாடுனவங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா? தயவு செய்து சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.